தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. தகப்பனே, ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம் 61ஆம் அதிகாரத்தில் இப்படி வாசிங்க. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர், ஒரு நிமிடம் இருங்க. நிறைய பேர் இன்னைக்கு சபைகளில் போதகர்கள் பிரசங்கிக்கும் போது தேவன் கோபமா இருக்கிற மாதிரியும், அவர் தண்டிக்கிற மாதிரியும், அவர் நம்ம எல்லாரையும் வயிறு வெடிக்க செய்யற மாதிரியும், நான் சொல்வதை நீ செய்யாவிட்டால் அப்படின்னு நம்மளை மிரட்டுற மாதிரியும் ஒரு சவுண்டு, ஒரு சத்தம் இன்றைக்கு திருச்சபையில கேட்டுக்கொண்டே இருக்கிறோம். நான் என்னை தவறாய் புரிந்து கொண்டால் நான் கவலைப்படவில்லை. அது தவறு என்பதை பணிவன்புடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன் அப்படின்னா, உங்க மேலையும் என் மேலையும் இருந்த பாவத்தின் கோபம், அந்த நியாய தீர்ப்பின் கடைசி துளியையும் ஏசாயா 53 படி திருப்ப சொல்லல, இயேசுவின் மேல பிதாவாகிய தேவன் வச்சிட்டார். கடைசி துளி கோபத்தையும் அவர் மேல வச்சு முடிச்சிட்டாரு. கடைசி துளி கோபமும் வச்சானா இனி மிச்சம் எவ்வளவு இருக்கு? இப்ப பக்க சொல்லுங்க, அவருக்கு என் மேல கோபமே இல்லை. அதனால்தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னார், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனால் அவனுக்கு ஆக்கினை தீர்ப்பு. பைபிள்ல இருந்து தான் நான் பேசுறேன். எங்கேயாவது ஆங்காங்க ஒரு வசனத்தை எடுத்து மக்களை அடிக்க நீங்க அனுமதிக்க கூடாது. இயேசு வந்தது அதற்காக தான். கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவருடைய கோபம் என்றும் உள்ளது அப்படின்னு பைபிள் எங்கேயும் சொல்லவே. பாஸ்டர் பழைய ஏற்பாட்டுல விழுங்கினார், உடைச்சார், அதெல்லாம் இருக்கு. அது பழைய ஏற்பாட்டுல. நான் உனக்கு விதிக்கிற கட்டளையின்படி நீ செய்ய தவறினாள், இப்பொழுது சொல்லப்படும் இந்த சாபங்கள் எல்லாம் உன்மேல் வந்து பலிக்கும். உண்மையா சொன்னா, பைபிளை ஆழமாய் ஆராய்ச்சி பண்ணா ஒன்றை புரிஞ்சு கொள்ளணும். தன்னுடைய நீதிமானை, நான் சொல்றேன் தப்பு, நீ போய் தப்பு செய்யக்கூடாது, தவறுகளில் கூட கர்த்தர் தண்டிக்க மாட்டார். இது உண்மை. அப்படியா பாஸ்டர், அப்ப நான் என்ன வேணா செய்யலாமா? இன்னைக்கு போய் ஸ்டவ்ல நல்லா கை விடு, கை வலிக்கும், கை எரியும். ஆமென். பர்னால் போடணும், 5 நாள் ஊதணும், இதெல்லாம் இருக்கும். பட் உன் பாவங்கள் மேல் இருக்கிற கோபத்தை குமாரன் இயேசுவின் மேல் கர்த்தர் வச்சிட்டார். இது உண்மைன்னு ஒத்துருக்கு யாரான்னு அவன் சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, நான் சொல்ல போறேன். உன் எல்லா பாவங்களையும் அவர் மன்னிச்சிட்டார். ஆனால் நீங்களும் நானும் செய்கிற தவறுகளுக்கு விளைவுகள் உண்டு. இதைதான் நீங்க புரிஞ்சுக்கணும். விளைவுகளை கொண்டு போய் தேவ கோபம் என்று சொல்லி நம்மை அடிக்க அனுமதிக்கவே கூடாது. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? சோ அவர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அவருக்கு உங்க மேல கோபமே இல்லை. விசுவாசம் என்ற நக்கல் இருந்தா பக்க சொல்லுங்க, அவருக்கு என் மேல கோபமே இல்லை. நீங்க சொல்லும் போது சில மூஞ்சிங்களை பாக்குறேன், இன்னும் அது கிளியர் ஆகல. நான் இந்த சபையில 6 வருஷமா அதை ஆழமா பேசியிருக்கேன். திரும்ப அங்க போக விரும்பலாம். வருஷத்தின் துவக்கத்தில் அதை தெளிவுபடுத்த விரும்புகிறேன். ஆமென். You must understand that God is not angry with me anymore. ஐயோ, அவருக்கு என் மேல கோவம் வந்துடும், அதனால 1/2 மணி நேரம் ஜெபம் சுத்தறது. Hey, don't do that. He is not angry with you. Pray out of love. Don't pray out of fear. பயத்தால ஜெபம் பண்ணாத, அன்பினால ஜெபம் பண்ணு. எனக்கு என்ன ஆமோன்னு தெரியல, அதுக்காக தோத்துறேன் அப்படி பண்ணாத. பாசத்தோடு அவர்கிட்ட போய் டேடி டேடி டேடி. ஆமென். So God is not angry with you. நான் ஒன்னு உங்களுக்கு பைபிளை தெளிவுபடுத்தியிருக்கேன், மீண்டும் தெளிவுபடுத்த விரும்புகிறேன். கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என்மேல். இது யாரை குறித்து சொல்றார்? இயேசுவை குறித்து சொல்றார். சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க கர்த்தர் என்னை அபிஷேகம் பண்ணினார். இருதயம் நொறுங்குண்டவர்களுக்கு காயம் கட்டுதலையும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், கட்டுண்டவர்களுக்கு கட்டவிழ்த்தலையும் கூறவும், கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தையும், கர்த்தருடைய அனுக்கிரக 2017ஐயும் நம்முடைய தேவன், எல்லாரும் சொல்லுங்க, நீதியை அப்படின்னா தண்டனைன்னு அர்த்தம். இது எந்த ஏற்பாட்டில் இருக்கு? ஏசாயா. ஐயோ, என்ன அறிவாளிங்க நீங்க.
பழைய ஏற்பாட்டில் இருக்கு. நீதியை சரி கட்டவும் துயரப்பட்ட அனைவருக்கும் ஆறுதல் செய்யும் நான் இந்த உலகத்தில் வருவேன் என்று முன்னுரையாய் உரைக்கப்பட்ட ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகம். இப்ப ஏசாயாலாம் தாண்டி, மலாக்கி தாண்டி, 300 அமைதி வருஷங்கள் தாண்டி, இப்ப மத்தேயு சுவிசேஷம் நம்ம கையில் இருக்கா? உங்க பைபிள் இருக்கா? மார்க் இருக்கா? லூக்கா இருக்கா? திருப்புங்க 4ஆம் அதிகாரத்திற்கு. 4ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. ஆமென். 18ஆம் வசனம், கர்த்தருடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார், தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார், இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்கவும், சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையும், குருடர்களுக்கு பார்வையும். இது அங்க சொன்னதானே இங்க சொல்றாரு? தன்னை குறிச்சு ஏசாயா சொன்னதானே இங்க சொல்றாரு? ஓகே, கீழே படிச்சுட்டே வாங்க, நான் திடீர்னு நிறுத்திடுவேன், எல்லாரும் பார்க்கணும். குருடர்களுக்கு பார்வையும், பிரசித்தப்படுத்தவும், நொறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும், கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு, சும்மா தமாசாலாம் பண்ணல, அங்க எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு புத்தக சுருளை, பைபிள் அப்படி என்ன பாருங்க, நான் சொல்றேன், உங்களுக்கு புரியலன்னா சொல்லிடுறேன். ஏசாயா 60 எப்படின்னா, அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்தி நீதியை. அந்த இடம் வந்த போது சும்மா எல்லாம் டைம் ஆயிடுச்சுன்னு இயேசு எங்கேயும் போல, என்ன மாதிரி டைம் ஆச்சு ஓடி போற ஓடி அப்படி போல அவர் ஏசாயாவை படிக்கிறாரு. அனுகிரக வருஷத்தை பிரசித்திப்படுத்த போறார் என்று எழுதி தன்னை குறித்து எழுதியிருப்பதை கண்டு, அனுகிரக வருஷம் என்ற வார்த்தை வந்த உடனே அதை கண்டு நிறுத்தி வாசிக்கிறத க்ளோஸ் பண்ணி சுருளை மூடுகிறார். ஏன் தெரியுமா சொல்றாரு? நான் வந்ததே அந்த நீதி சரி கட்டுதலை என்னில் முடிப்பதற்காக வந்தேன், இனி அது உங்களுக்கு. இப்ப நக்கலா சொல்ல, அவருக்கு என் மேல கோபம்லாம் இல்ல. அடுத்த முறை யாராவது பீடத்தில் நின்று மகனே உன்னை சரி கட்டவரே அவர் கட்டி முடிச்சிட்டாராம. கால்வரிக்கு பின்னாடி உங்களுக்கு சரி கட்டுதல் பக்கத்தில். நான் விசுவாசி, நான் புள்ள. அதனாலதான் சொன்னார், கெட்ட குமாரம் போய் மனம் போன போக்கிலே கால் போய். ஆமேன். நண்பர் நண்பி எல்லாம் முடிச்சு வரும்போது, வண்டியாடா துண்ண வண்டியா ஒண்டியா வண்டியா அப்படின்னு கேட்டாரா? இல்லங்க. கண்டார், மனதுருகினார், ஓடினார், கட்டி அணைச்சார், ஓயா முத்தமா கொடுத்தாரு. யாருக்கு? அழுக்கு பிடிச்சவன. ஒரு ஆமேன் சொல்லுங்க. இதனுடைய நிறைவுகள் தான் கால்வரியில் காட்டுறார். ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தும்படி என்று எழுதியிருப்பதை எல்லாம் சொல்லுங்க. எழுதியிருப்பதை கண்டாரா இல்லையா? யாருங்க இது? சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லவர் சுருளை திறந்து படிக்கிறார். நீதி சரி கட்டுற வார்த்தைக்கு முன்பாகவே பைபிளை க்ளோஸ் பண்ணார். ஆமென். இதுக்கு மேல நான் வந்துட்டேன், இனி நீதி சரி கட்டும் பங்கு உங்க மேல அல்ல, என் மேல. நான் அந்த சுருளை மூடுகிறேன் என்று மூடினாரே. நல்லா நக்கலா கையை தட்டி ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு இந்த மீட்டிங்க முடிச்சு வெளியே போகும்போது ஒரு மாதிரி போ, ஒரு மாதிரி நட. என்னன்னு கேட்டா சொல்லி, எனக்கு நீதி சரி கட்டுதல் இல்ல, என என் மேல வைக்க வேண்டிய கோபத்தை கர்த்தர் யாரு மேல வச்சாரு? அழகா படிக்க, நீங்க வீட்டுல போய் படிக்கணும். ஏசாயா 61 படிக்கணும். லூக்கா 4:18 கீழே படிச்சு அவர் சுருளை என்ன செய்தாராம்? அவர் சும்மா தமாஸ்க்கு மூடினாரு, டைம் ஆயிடுச்சு, களைப்பாயிடுச்சு, தண்ணி குடிக்க போனாரு. நோ நோ நோ, அவர் கண்டு, பிகாஸ் he saw. இன்னைக்கு இந்த வருஷம் எப்படி சொல்ல போறேன்? இந்த 2017 உங்களுக்கு அனுகிரக வருஷம், ஃபேவர் இயர். வெள்ளம் போல தயவு உங்களை மூடும். போன வாரம் ஏர்போர்ட்டுக்கு போனோம், போயிட்டு ரிட்டர்ன் வரோம். ஆமேன். பொதுவா 10 நிமிஷத்துக்கு மேல ஏர்போர்ட் வளாகத்துக்குள்ள இருந்தா 150 ரூபா கட்டணும். இதுல என்ன ஒரு அழகுனா, ஆண்டவர் நினைச்சா மிஷினே ரிப்பேர் பண்ணுவாரு. நான் ஒரு இன்னோவா கார்ல இருக்கேன், இன்னொருத்தர் டாட்டால வராரு. டாட்டால போனவர் தான் முதல்ல சீட்டை கழிச்சாரு, நான் லேட்டா போறேன். ஆமேன். நாங்க முன்னாடி போனோம், நாங்க ஃபர்ஸ்ட், இவர் பின்னாடி வராரு. ஆமேன். சீட்டை கழிச்சாச்சு, உள்ள போயாச்சு, 2 வண்டியும் ஒன்னா போயாச்சு, ஒரே நேரம் போறோம். அவர் முன்னாடி, நான் பின்னாடி. நீ முன்னாலே போனா பின்னாலே வரானு. அவருக்கு 150 ரூபாய், எனக்கு ஃப்ரீ. உடனே எனக்கு என் கூட வந்த பிரதர் சொன்னார், வேற ஒண்ணும் இல்ல, தயவு தொடங்கிடுச்சு அப்படின்னு. பின்னாடி நாங்க சிரிக்கிற, அவர் 150 ரூபா கொடுத்து சில்லறை வாங்குறாரு. எங்களை பார்த்து உள்ள விட்டு பார்த்து ஒண்ணும் இல்ல போங்க அப்படின்றாங்க. எனக்கு ஆண்டவர் நினைச்சாருன்னா அரை செகண்ட் இறங்க என்ன அப்படின்னு அப்புறம் தான் தெரியுது. அவருக்கு 10 மினிட்ஸ் கிராஸ் ஆயிடுச்சு அந்த டைம்ல, எங்களுக்கு 9.5 செகண்ட்ஸ்ல தான் நிக்குது. இந்த வருஷம் அங்கங்க கம்ப்யூட்டர்லாம் நிப்பதாக.
கர்த்தருடைய தயவால கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் தயவுகள் வரத்தக்க தெய்வீக தயவு தெய்வீக காருண்யம் உங்கள் மேல் இருப்பதாக ஒரு அடையிலே சொல்ல மாட்டீங்களா? God is a good God. Amen. Amen. 3 பேரை தட்டி இங்கிலீஷ்ல சொல்லுங்க. ஃபேவர் ஃபேவர் ஃபேவர். ஞாயிற்றுக்கிழமை காலையில நான் உங்க கூட பேசும்போது சொன்னேன். ஆமென். உங்க முகத்தை கர்த்தர் என்ன செய்வாராம்? ஃபேவர் ஃபேஸ். பக்கத்துல சொல்லுங்க. ஃபேவர் ஃபேஸ் சொல்லுங்க. ஃபேவர் ஃபேஸ். என் முகத்துல ஏதோ ஒன்னு கர்த்தர் வைக்கிறார். ஒரு ரேடியன்ஸ். அந்த ரேடியன்ஸ் வேற ஒண்ணு இல்ல, தயவுகளை அட்ராக்ட் பண்ண போகிறது. உங்க படகை நோக்கி மீன்கள் வரப்போகிறது. உங்க வியாபாரங்களை கர்த்தர் செழிக்க செய்ய போகிறார். உங்கள் வங்கி கணக்குகளை கர்த்தர் ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் செல்வத்தின் மேல் கர்த்தருடைய கரம் வந்து அமரும். வித்தியாசத்தை நீங்கள் உணராமல் போவது. எத்தனை பேர் பிள்ளைகள் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தருடைய ஆவியானவரால் நடத்தப்படுகிற எத்தனை பேர்களோ அத்தனை பேரும் ரோமர் 8:19 சொல்லுகிறது, அவர் தம்முடைய புத்திரர்களை வெளிப்படுத்த வேண்டிய காலம் வந்தாச்சு. ஆமென். ரோமர் 8:19 தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடு, நான் எப்படி நினைக்கிறேன், சிருஷ்டி முழுவதும் நீங்களும் நானும் இந்த பூமியில வல்லமை மிக்கவர்களாய் வெளிப்படுவதற்கு கர்ப்ப வேதனையில ஏங்கி காத்துட்டு இருக்கு. நான் நினைக்கிறேன் நேரம் வந்துடுச்சு. பக்க சொல்ல பிறக்கிற நேரம் வந்துச்சுன்னு. ஒரு முறை பிறந்துட்டீங்க அம்மா வயிற்றுல, 2வது முறை ஆவியில பிறந்துட்டீங்க. ஆனா இந்த முறை கர்த்தர் உங்களை தயவுல பிறக்க செய்து தேவ புத்திரர்களாய் வெளிப்படக்கூடிய மகத்துவத்தை கர்த்தர் உங்களுக்கு தர வேண்டிய நேரங்கள் வந்தாயிற்று என்று நான் விசுவாசிக்கிறேன். ஒரு ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம நிக்கிற இந்த காலம், இந்த 2017, இது தேவன் உங்களையும் என்னையும் உயர்த்துவதற்கு ஆயத்தம் பண்ண செட் டைம். நீங்க வசனத்தை நம்பணுங்க. முதல்ல வசனத்தை விசுவாசிக்கணும். வசனம் இதெல்லாம் எனக்கு தான் சொல்லுது, பக்கத்துல அதெல்லாம் என்ன பத்தி தான் சொல்லி இருக்கு அப்படின்னு அந்த நம்பிக்கை விசுவாசியா இருக்கிற உங்களுக்கு இருக்கா? இன்னொரு வாட்டி பக்கத்துல எல்லாம் என்ன பத்தி தான் சொல்லி இருக்கு. முதல்ல அதை நம்புங்க. ஆமேன்னு சொல்ல மாட்டீங்களா? யாராவது வந்து உன்னை பார்த்த மகளே உஷே தலே தூந்தா ரகபா மகளே அதுல அதுக்கு மேல இதெல்லாம் உன்னை பத்தி தான் நம்புறீங்களா? I believe in prophecy. என்னை பார்த்து தீர்க்க தரிசனம் யார் சொன்னாலும் கேட்டுப்பேன். ஆமென். நான் வேண்டாம் சொன்னா உடனே கழட்டிடுவேன். என்ன தீர்க்க தரிசனம் எனக்கு சொன்னா எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் நான் முதல்ல போய் பைபிளை பார்ப்பேன். அதுல பைபிள் இருக்கான்னு பார்ப்பேன். அது பைபிள் இல்லைன்னா அவர் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தா அவர் கழட்டுவதையும் வழக்கம். நானே உங்களுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் சொல்லிட்டு அது இந்த பைபிள் இல்லைன்னு நீங்க என்ன புறக்கணிக்கணுமே தவிர அதை ஏற்றுக்கொள்ளவே. மகளே உன் வீட்டுக்கு ஒரு சோதனை வருது, நீ சொல்லணும் சோதனை எல்லாம் வராது, கிளம்பு. நாங்க சோதனையை ஜெயிக்கவே உருவாக்கப்பட்டவர்கள். சோதனையை ஜெயிக்கிற மனுஷன் பாக்கியவான்களே. வந்தாலும் கிறிஸ்துவுக்குள் முற்றிலும் ஜெயம் கொள்ளுகிறவர்களாய் தான் கர்த்தரனை வச்சிருக்கிறார். Come on, don't accept all those negative prophecies. உங்க வாழ்க்கையில் அப்படிப்பட்ட நெகட்டிவிட்டியை நீங்க யாரும் ஏற்றுக்கொள்ள கூடாது. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் எல்லாமே உங்களுக்கு அனுகிரக வருஷம்? பக்கத்தில் சொல்லுங்க, இந்த வருஷம் எனக்கு அனுகிரக வருஷம், எல்லாம் எனக்கு நலமா இருக்கும். Hallelujah. Praise the Lord. 102ஆம் சங்கீதத்தின் 13ஆம் வசனம் சொல்லு, தேவன் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர். ஒண்ணு பாருங்க, இந்த பைபிள் எல்லாம் படிக்கும் போது சிலதெல்லாம் சொல்லுவோம், எங்களுக்கு அப்பப்ப இருக்கிற வெளிப்பாட்டின்படி அந்த வசனத்தை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருப்போம். நீங்களும் கேட்டு கேட்டு அதை திரும்ப திரும்ப தியானம் பண்ணி பக்க சொல்ல, நான் வசனம் கேட்க வந்தேங்க அப்படி. தேவரீர் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு குறித்த நேரமும். எத்தனை பேர் இன்னைக்கு இந்த வார்த்தை நம்புறீங்க? இது எனக்கு கர்த்தர் சொன்னார். இப்ப நம்ம நான் இப்படி எழுதுப்போம், தேவரீர் எழுந்தருளி ஜேக்கப் கோஷிக்கு இறங்குவீர். ஜேக்கப் கோஷிக்கு தயை செய்யும் காலமும் ஜேக்கப் கோஷிக்கு குறித்த நேரமும். யார சொல்லலான்னு பார்த்தேன், யார சொல்ல. மகன் நீ எழுந்திருமா, உன் பேர் என்னமா? ஏமா பயப்படுற? மீரா நல்ல பேர் தாமா, விடுமா. இப்ப நீ உன் பேரை சொல்லி சொல்ல போற அங்க படிச்சுட்டு. தேவரீர் எழுந்தருளி மீராவுக்கு இறங்குவீர், மீராவுக்கு தயம் செய்யும் காலமும் மீராவுக்கு குறித்த நேரமும் வந்தது. இன்னைக்கு உங்க பேர் அங்க எழுதி, இந்த வசனம் வேற யாருக்கும் அல்ல, எனக்கு தான் இந்த வசனம், இந்த தயவு என் மேல இருக்கணும் நம்புறவங்க மட்டும் கையை தலைக்கு மேல தட்டி ஆமென். Come on, it's mine, it's for me. தேவன் எழுந்தருளி சியோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயை செய்யும் காலமும் அதற்கு முன்குறித்த நேரமும் வந்தது. ஆமென். பக்க சொல்லுங்க, ஃபேவர் என் மேல இருக்குன்னு.
வாட் இஸ் ஃபேவர் அப்படின்னு ஒரு சில வார்த்தைகளை ஆங்கிலத்தில் சொல்லி தமிழாக்கத்தை சொல்றேன். ஃபேவர் டிக்ஷனரியில என்ன அர்த்தம் இருக்குன்னா, டு என்டார்ஸ். உங்களை யாரோ ஒருத்தர் என்டார்ஸ் பண்ண போறார். உங்களை பத்தி யாரோ ஒருத்தர் சொல்ல போறார், இந்த சிஸ்டர் அங்க அவருக்கு செய்யுங்க, அவங்க ரொம்ப நல்லவங்க, செய்யுங்க அப்படின்னு. அந்த மாதிரி பரலோகம், தூதர்கள், மனிதர்கள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா உங்களை என்டார்ஸ் பண்ண போறாங்க, உங்களை தள்ள போறாங்க. எத்தனை பேர் கமா இவங்க நம்பிக்கையோடு தான் நீங்க இருக்கணும். அந்த முதல்ல அந்த தரித்திர மூஞ்சியை கழட்டிடு, அந்த மென்டல் மூஞ்சியை கழட்டு, முகம் தேவ பிரகாசமா இருக்கணும். பக்க சொல்லுங்க, என் முகமே தயவு அப்படின்னு. Amen. To endorse somebody. Amen. To support. உங்களை சப்போர்ட் பண்ண போறார் கர்த்தர். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த வருஷம் சப்போர்ட் வருதுன்னு? நீங்க ரிப்போர்ட்டே எழுத வேணாம், சப்போர்ட் தானா வரும். நிறைய வெள்ளைக்காரங்களை சந்திப்பேன், அவனுங்க சொல்லுவாங்க, எங்களுக்கு ரிப்போர்ட் அமிச்சா நாங்க ரிப்போர்ட்டும் இல்லை உன் சப்போர்ட்டும் வேணாம். ஆனா எனக்கு ஒரு வெள்ளைக்காரன் சப்போர்ட் பண்ணாம நான் வெள்ளைக்காரன் நம்பி இருந்தா நீங்க என்ன ஆயிருப்பேன் பாருங்க. ஆனா இந்த வெள்ளைக்காரனை கர்த்தர் கைவிட்டதே. டு சப்போர்ட், டு அசிஸ்ட். உங்களுக்கு ஆண்டவர் அசிஸ்ட் பண்ண போறார். மனிதர்கள் அசிஸ்ட் பண்ணுவாங்க, தூதர்கள் அசிஸ்ட் பண்ணுவாங்க. கைய மேல உயர்ந்து உங்களை பார்த்து இப்படி சொல்ல போறீங்க, இன்னைக்கு காலையில கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் பெருக்கம் இந்த வருஷ துவக்கத்தின் உங்க மேல வந்து அமரப்போவதனால், அந்த ஆசீர்வாதத்தின் ஐஸ்வர்யத்தால் தலைமுறையாய் வந்த சாபங்கள் எல்லாம் உங்கள் குடும்பத்தில், உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில கர்த்தர் கலட்டுவார் என்று இயேசுவ நாமத்தில் அறிவிக்கிறேன். இந்த வார்த்தை நான் நம்புறேன் சொல்றேங்க. தலைக்கு மேல தட்டி ஆமென் சொல்லுங்க. ஆசீர்வாதம் வந்தா சாபம் கலண்டு போகும். ஆமென். ஆசீர்வாதத்தினுடைய உதித்து வரும் ஐஸ்வர்யத்தால் உங்க குடும்பத்தில் இருக்கிற சாபங்கள் எல்லாம் கலண்டு போயிரும், இல்லாமல் போயிரும். தலைமுறை தலைமுறையா சைக்கிளா உங்க குடும்பத்தில் இருந்த பல சாபங்களும் இல்லாமல் போவதாக. எங்க அப்பா அப்படிங்க, எங்க தாத்தா அப்படிங்க, நானும் இப்படிங்க, பக்க நான் அப்படி எல்லாம் இல்லங்க அப்படின்னு. இன்னொரு வாட்டி சொல்லப்ப, எங்க தாத்தா அப்படி, எங்க அப்பா அப்படி, நானும் அப்படி. எங்க தாத்தா அப்படி, எங்க அப்பா இப்படி, ஆனா நான் அப்படி. No more generational curses. இயேசுவின் நாமத்தில் எல்லா தலைமுறை சாபங்களும் உடைந்து போவதாக. I am free. I am happy. I am blessed. I have favor. எல்லா நிலையிலும் நான் உயர்ந்து தான் வாழுவேன். கர்த்தர் என்னை கைவிடவே மாட்டார். ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். ஆமென். அமெரிக்காவுக்கு போனவங்க எல்லாம் திரும்ப வராங்க. ஏன்னா விசா கழட்டுறாங்க அங்க. மொத்த ஐடி கம்பெனி திரும்ப இங்க வந்துரும். கவலைப்படாதீங்க, எல்லாம் நமக்கு சாதகமா தான் முடியும். எந்த நாட்டையும் நம்ப கூடாது, எந்த மனுஷனை நம்ப கூடாது. யாரும் நிலையா இருப்பதில்லை. நாங்கள் உலகத்தில் இருந்தாலும் உலகத்துக்குரியவர்கள், நாங்கள் பரலோகத்துக்குரியவர்கள். We will live, we will move, we will flourish, we will be successful and we will walk in the greatness. Not because of anything else, because God favor is upon me. பக்கச்ச தயவு என்ன சால்வ மாதிரி மூடுது. இந்த வருஷம் நீங்க நல்லா இருப்பீங்க. பிறக்காதுன்னு சொன்ன குழந்தை ரெட்டையா பிறக்கும். 2 கையில 2 குழந்தை இப்படி பிடிச்சு நடுவில் மைக்கு பிடிச்சு பிரதிஷ்டை செய்வதை நான் காண்பேன். ஆமென் சொல்லிடுங்க. To assist you. Amen. To revive with advantages. முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறது எழுச்சியோடு எழுப்பி நன்மைகளை தருகிற தேவ தயவு. கையை மேல உயர்த்துங்க பார்க்கலாம். உங்களை பார்த்து சொல்ல போறேன், எங்கெல்லாம் முடிஞ்சதுன்னு சொன்னீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் ரிவைவ் பண்ணி, ரிவோக் பண்ணி, எழுப்பி பல நன்மைகளால் உன்னை நிரப்பி உன்னை ஆசீர்வதிக்க என் தேவன் பெரியவர். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். Or favor means to make it easy. பக்கத்துல ஒரு கையை பூச்சி, இந்த வருஷம் எல்லாத்தையும் ஈஸியா முடிப்பேன். சிலர்லாம் சொல்லவே இல்லை, நீ கடினமா தான் முடிப்பேன். பக்கத்துல கைக்குள், இந்த வருஷம் எல்லாமே தயவினால ஈஸியா முடிச்சிருவேன். நாலு மணிக்கு நியூ இயர் சர்வீஸ் தொடங்கினேன். என்ன வேற எல்லாரும் பயப்படும், பாஸ்டர் 10 மணிக்கு வராதீங்க, 11 மணிக்கு வாங்க, கத்தாதீங்க, உங்களுக்கு உடம்பு சரியில்லை. வந்தோமோ 4 மணிக்கு ஒரு ரவுண்டு போனேன். 6:45 7 7:30 மைக்க கையில பிடிச்சேன்னு இல்லையோ 11 12:15 வரைக்கும், 12-14 கூட்டத்தை முடிக்கிற வரைக்கும். போன வருஷம் எல்லாம் இருந்ததை காட்டிலும் அதிக பலனை இந்த வருஷம் கர்த்தர் கொடுத்தாருங்க. God can make it easy. அதுல எனக்கு என்ன ஆச்சரியம்னா, 1/2 மணி நேரம் பிரசங்கம் பண்ண ஆயத்தமான பிரசங்கத்தை 4.5 மணி நேரம் பிரசங்கம் பண்ணிருக்கேன்.
அதுதான் சொன்னேன். ஒரு பாஸ்டர் பொண்ணு 2 பொண்ணுங்க வந்துச்சான். பாஸ்டர் பொண்ணுங்க 2. ஒரு பொண்ணு சொல்லிச்சான், எங்க அப்பா வந்து ஒரே சப்ஜெக்ட 3 hour பேசுவாருன்னு. அந்த இன்னொரு பொண்ணு சொல்லி, என்ன பெரிய உங்க அப்பா பெரிய, எங்க அப்பா சப்ஜெக்ட் எல்லாம் 5 வருஷம் பேசுவாரு. அதனாலதான் சொன்னேன், எங்களுக்கு எல்லா கிருபையும். We can speak 30 minutes, we can speak 3 minutes, we can speak 3 hours, we can speak 6 hours. It's the favor that makes it easier. பக்கத்து இந்த வருஷம் எல்லாமே ஈஸியா முடிச்சிருவேன். எத்தனை பேர் நம்புறீங்க அது ஈஸியா முடிப்பீங்க? பெற்றோரே, உங்க பிள்ளைங்கள்லாம் எக்ஸாம் ரொம்ப ஈஸியா லேசா. நான் ஒன்னு சொல்லிடுறேன், இந்த தலைமுடியை அப்படி கட்டி சீலிங்ல தொங்க விட்டு தூங்குனா எழுந்து படிப்பான்னு கட்டுற காலம் எல்லாம் போய் உங்க பிள்ளைங்க சும்மா ஜாலியா போயிட்டு வந்துட்டு சும்மா 80, 90, 95 ஸ்டேட். Come on, easy. Favor makes it easy. Favor makes it easy. தயவு எல்லாம் உங்களுக்கு எளிதாய் கர்த்தர் மாற்றுவார். ஒரு அல்லே சொல்ல மாட்டீங்களா? பக்கத்து இந்த வருஷம் செல்வத்தை ஈஸியா சம்பாதிப்பேன். ஓ அப்படியா பாஸ்டர் அப்படின்னு வீட்டுல படுத்து தூங்காத சொல்ல. பட் உன்னுடைய உழைப்பின் மேல ஒரு கிருபை, உழைப்பின் மேல ஒரு காருண்யம், உழைப்பின் மேல ஒரு தயவு, உழைப்பின் மேல ஒரு வித்தியாசமான அபிஷேகம் கர்த்தர் வைத்து கஷ்டப்பட்டு சம்பாதித்தலாம் எளிமையாய் முடிக்கிற தயவு. 3 முறை தயவு தயவு தயவுன்னு சொல்ல மக்கள். டு மேக் இட் ஈஸியர், டு மேக் ஈஸியர். இன்னொன்னு, டு ஷோ பிரிவிலேஜஸ். என்ன அப்படின்னு என்ன அர்த்தம்னா, நீங்க பஸ்ல போறீங்க, உங்களுக்கு சீட்டே இல்லை, கஷ்டப்படுறீங்க, கால் வலிக்குது, என்ன ஆண்டவரே அப்படின்னு சொல்றீங்க, கண்டக்டர் எழுந்து சீட் தருவார். முன்னாடி இருக்கிற பொம்பளை உடனே கண்டக்டருக்கு சண்டை போடையோ, நான் நிக்கிற உனக்கு தெரியல, அவ வந்தோன்னு கொடுக்குறேன், அந்த மூஞ்சில ஏதோ ஒண்ணு இருக்கு. தயவு, டு ஷோ பிரிவிலேஜ். சர்ச்சுக்கு நீங்க தான் லாஸ்ட்ல வருவீங்க, ஆனா ஃபர்ஸ்ட்ல சீட்டு கிடைக்கும். To show privileges, to be featured என்று அர்த்தமாகும். ஆமென். கர்த்தர் நல்லவர். அப்படிதான் கர்த்தர் கிரியை செய்கிறார். கடைசி நாட்கள்ல சீயோன் மேல் கர்த்தர் இறங்குவார், தயை பாராட்டுவார். பக்கத்துல தயவு என் மேல இருக்கு. இந்த கடைசி காலத்துல தயவு கர்த்தர் என் மேல வைக்கிறார். To endorse you, to assist you, to make it easy, to make things advantageous for you, to grant you special privileges. இன்னிலிருந்து இந்த வருஷம் முடிகிற வரைக்கும் நீங்க எனக்காக ஒண்ணு செய்யணும். காலையில எழுந்தோடனே நீங்க சொல்லணும் கிருபை, தயவு. ராத்திரியில சொல்லணும் கர்த்தர் உண்மையுள்ளவர். காலையில் உம்முடைய கிருபையும், இரவினர உம்முடைய சத்தியத்தையும் நான் என்ன செய்வேன்? பாடுவேன். ஸ்பீக் த ஃபேவர் ஆஃப் காட். தயவை நீங்க ஆண்டவர் கிட்ட கேட்கணும். வழியில போறீங்க, தயவை கேளுங்க. கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். உங்க வாழ்க்கை மேல தயவு இன்னைக்கு வந்து ஒரு கேடயம் போல. சங்கீதம் 5 சொன்னாரு, தயவு உங்களுக்கு ஒரு கேடயம். இட் ப்ரொடியூசஸ் சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். எத்தனை பேர் நம்பி இருக்கீங்க? சாதாரணமா இந்த சர்ச்சுக்கு வந்த நிறைய பேர் பல உபத்திரத்துல வந்தாங்களாம், இப்ப பல வித்தியாசங்கள்ல கர்த்தர் உங்களை நடத்த தொடங்குறாரு. நீங்க நினைக்கலாம் என்னன்னு தெரியல பாஸ்டர், வந்ததுல இருந்து எல்லாம் நல்லா நடக்குது. வேற ஒண்ணும் இல்ல, தயவு. திருவடி எல்லாம் கர்த்தருடைய தயவு. தயவு இருக்கும்போது எல்லாமே நலமாய் நடக்க தொடங்கும். எல்லாம் ஒரே நாள் அப்படியே நீங்க போய் டாட்டா பிர்லால ஆயிர போறது எல்லாமே. நானா சந்தோஷப்படுறேன், கர்த்தரால கூடும் இல்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனா நீங்க வர 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 வாரம் வாரம் விருத்தி அடைந்து நீங்க மகா பெரியவர்களாய் தேசத்துல நலமாய் இருப்பீர்கள் என்று எனக்கு ஒரே ஒரு ஆசை தாங்க. அமைன்னு சொல்ல மாட்டீங்களா? உங்களை அடிச்சு பிடிச்சி உங்களை மிரட்டி காணிக்க வாங்கணும், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை. அமைஞ்சு நீங்க வந்தா வாங்க, ரொம்ப சந்தோஷம் எனக்கு. உங்களை அன்பா என் பிள்ளை மாதிரி ஏத்துக்கிறேன், உங்களை நான் நேசிக்கிறேன், இந்த பீடத்திலிருந்து வார்த்தையை தரேன், வேற எதுக்காக இல்ல. நான் கண்களை மூடி மறைவதற்கு முன்பு என் வாயின் சத்தத்துக்கு அமர்ந்திருக்கிற ஒருவர் கூட தரித்திரரா குறைஞ்சு உடைஞ்சு போக கூடாது. மொத்த பேரும் நல்ல உயரங்களில் BMW நல்ல காருகள், நல்ல வீடுகள், நல்ல செல்வ மகத்துவத்தோடு தேவ பிள்ளைகளாக தேசத்துல நான் நிலைச்சிருப்பேன் சொல்றவங்க மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். The favor is upon you. தயவு உங்க மேல் இருப்பதனால் என்ன வரும்னு உங்களுக்கு சொல்ல போற, நீங்க ஆமென் சொல்ல வேண்டும். இந்த தயவு உங்க மேல இருப்பதனால அசாதாரணமான பெருக்கத்தை கர்த்தர் உண்டாக்குவார். நான் சொன்ன நீங்க ஆமென் சொல்ல. இந்த வருஷம் முடியும் போது உங்கள் செல்வங்கள் பெருகி இருக்கும். நிச்சயமா சொல்றேன், நீங்க ஆமென், உங்க செல்வங்கள் பெருகி இருக்கும். அடுத்த 5 வருஷத்துல நீங்க நிறைய பேர் கடன் கொடுக்கிற ஜாதியா மாறிடுவீங்க. கரங்களை மேல உயர்த்தும் போது இயேசுவின் நாமத்துல தேவ தயவின் பெருக்கத்தால் வரப்போகிற செல்வ நிறைவினால
கடனே இல்லாத குடும்பங்களாய், காரு கூட நீங்க லோன்ல வாங்க மாட்டீங்க, ஒரே செக் பேமெண்ட்ல காரை வாங்குற மகத்துவம் உங்கள் குடும்பத்தில் ஏற்படும். இயேசுவின் நாமத்தில் ஆமென். ஹalleluya, amen. தயவு, இட் ப்ரொடியூசஸ் சூப்பர் நேச்சுரல் இன்க்ரீஸ். தயவு உங்க மேல வந்தா தானா ப்ரமோஷன் வரும். பக்கத்துல ப்ரமோஷன் வருது அப்படின்னு நான் ஒன்னு சொல்றேங்க, நீங்க எதையும் நீங்க பாலிஷ் பண்ணி ஒயிட் வாஷ் பண்ணி சுத்தி எல்லாம் ஒன்னும் பண்ண வேணாம், தானா வரும். பொதுவா என்னுடைய வழக்கம் அப்படின்னா, நான் எந்த மீட்டிங் போனாலும் நான் கடைசி சேர் தான் தேடுவேன். நான் நடுவுல எல்லாம் போய் ஒரு மேடல் உட்காரவே, சில மீட்டிங்ல போனா சேர் போட்டுப்பாங்க, பெருசுங்க சோஃபா, நான் இருக்கிறது இவ்வளோ, மீதி மரத்துல 3 பேர் உட்காரலாம், எனக்கு ஒரு ஆளுக்கு நான் உட்காரவே மாட்டேன், அந்த பிளாஸ்டிக் சேர் தான் உட்காருவேன். ஏன் அப்படின்னா எனக்கு தெரியும், நான் போய் தள்ளிக்கிட்டு நடுவுலாம் அப்படி உட்கார்ந்துன்ற அவசியம் எனக்கு இல்ல. எனக்கு சரியான நேரத்துல என்ன எங்க அழகு பார்க்கணுமோ ஆண்டவரால பக்கத்துல ப்ரமோஷனே வருது அப்படின்னு பாஸ் உங்களை கூப்பிட்டு தர போறாரு. குடும்பத்துல ப்ரமோஷன், செல்வத்துல ப்ரமோஷன், வழிகள்ல ப்ரமோஷன், எல்லா இடத்திலும் கர்த்தருடைய முன்னேற்றங்களை நான் காண்பேன்னு சொல்றவங்க மட்டும் ஆமென். கையை உயர்த்தி என் குறிச்ச கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் எனக்கு ஜெயம் வராது, ஜெயம் பரத்திலிருந்து என்னையும் என் குடும்பத்தை நோக்கி வருகிறது. ஆமென். ஃபேவர், தயவு இருந்தா ப்ரமோஷன் வரும். ஹalleluya. உங்க வீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், தயவை நீங்கள் காண்பீர்கள். பாஸ்டர் இதான் நீங்க டெய்லி சொல்றீங்க, இன்னும் 50 வருஷம் தான் சொல்ல போறேன் வேணவா? என் மேல சிலருக்கு அவ்வளவு எரிச்சல். இன்னும் அவர் பிள்ளைங்களை அப்படி ஆசீர்வதிச்சிட்டே இருக்காரு, நீ சபிச்சிட்டே இரு. What's the problem, man? I like to bless my people. This is not Bible. ஆண்டவர் ஆதாமை உண்டாக்கி நீ ஆசீர்வாதமாய், அப்படிதானே சொன்னாரு. அப்புறம் நோவாவை பார்த்து நீ ஆசீர்வாதமாய், ஆபிரகாமை பார்த்து நீ ஆசீர்வாதமாய், ஈசாக்கை பார்த்து நீ வர வர, அப்படிதானே சொன்னாரு. இப்ப நான் சொன்ன என்ன, போ ஒன்னு சொல்லுவேன், நான் தாங்க உங்க தீர்க்கதரிசி. I am a prophet. கர்த்தருடைய தீர்க்கதரிசி நம்புங்கள், நீங்கள் செழிப்படைவீர்கள். கர்த்தரை நம்புங்கள், நீங்கள் நிலைப்படுவீர்கள். எஸ்டாப்ளிஷ் பண்ணணும், இன்க்ரீஸ் பண்ணணும், ரெண்டு. ஒன்னு அவரை நம்பணும், ரெண்டு உங்க தீர்க்கதரிசி நம்பணும். பக்க சொல்ல அவர் என்ன பத்தி தான் சொல்றாரு, அவரை நம்புறங்க. நம்பு நம்பாட்டி தொலைஞ்சு போ. ஏன் சொல்றது என் வேலை. நீங்க நல்லா இருப்பீங்க, நீங்க வெற்றியா இருப்பீங்க. இந்த வருஷம் செப்டம்பருக்குள்ள நிறைய வீடுகள் பிரதிஷ்டை செய்யப்படுவதாக. ஒருத்தர் வாடகை வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சொந்த வீடை கட்டி முடிக்கணும் இந்த வருஷம், லோனே இல்லாம. உங்களை விட்டு ஏதாவது இடம் சொத்து பறிச்சாங்கன்னா அவனே கொண்டு வந்து வீட்டுல பத்திரம் நைட்ல கொட்டிட்டு போயிட்டான். அவர் சொல்லிட்டார், சத்துருக்கெல்லாம் செதறி போவாங்கன்னு தீர்க்கதரிசனம் சொல்லியிருக்காரு. பத்திரத்தை கூட நைட்ல ஜன்னல் வழியா போட்டு ஓடி போயிடும். அப்பா எனக்கு வேணாம், உன் இடம் என்கிட்ட இருக்கிற வரைக்கும் எனக்கும் என் மனைவிக்கும் என் பிள்ளைங்களுக்கு நிம்மதியே கிடையாது, தொலைஞ்சு போ என்று சொல்லுவதற்கு நாள் வருவதாக. உங்கள் சொத்துகள் நிலங்களை அபகரித்த யாரா இருந்தாலும் அவர்கள் கரங்கள் எடுபட்டு போவதாக. தயவு சொந்தம் பெந்தம் கவுத்து வச்சிருந்தா ஆமென், தூக்கம் கெட்டு. God's favor, பக்கம் தயவு இருக்கிற வரைக்கும் எல்லாமே நலமா நடக்கும். இப்படி சொன்னா நீங்க ஆமீன் சொல்லுங்க. தேவைப்பட்டா சட்டத்தை கூட மாத்திடுவார். உங்களுடைய குடும்பங்களுக்கு, உங்க செல்வத்திற்கு தேவையான சட்ட பரிமாற்றங்களை கர்த்தர் ஏற்படுத்துவார். உங்க வியாபாரம் செழிக்கத்தக்க சட்டங்களை கர்த்தர் தேசத்தில் ஏற்படுத்துவார். Everything will change on your favor. Government will change. தேவைப்பட்டா ஒருத்தனை தள்ளிடுவார். ஸ்கூல்ல படிக்கும் போது ஃபுட்பால் விளையாடுவோம், கோல் அடிக்க வக்கலாம் கால் அடிப்போம். பாஸ்டர் இப்படி எல்லாம் பண்ணீங்களா? ஒல்லி குச்சி பண்ற கூத்தெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சொல்றேன் நான். அவர் கவுந்து ஊந்துனா நாங்க கோல் அடிச்சிட்டோன்ற மாதிரி. நீங்க யாரும் போய் கால் தடுக்க வேணாம். சிலர்லாம் அவரே ஓரம் கட்டுவாரு. நான் சொன்ன ஆமீன் சொல்லுங்க. நீங்க கோல் அடிப்பீங்க. ஆரவார சத்தத்தின் முழக்கத்தோடு ஜெயத்தை காணுகிற நேரங்களை கர்த்தர் உங்களுக்கு தருவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? When the favor is upon you, amen, it produces promotion. 3 வாட்டி கை வச்சுங்க, ப்ரமோஷன் வருது அப்படின்னு.
ஒரு அம்மா என்னை பார்த்து முறைக்கிற முறை என்னன்னா, நான் வேலைக்கே போல, எனக்கு என்ன ப்ரமோஷன் வருது? நீ வீட்டுல இரு, அவருக்கு வருது. அவருக்கு வந்தா உனக்கு வந்த மாதிரி தானே. புடவை எக்ஸ்ட்ரா. தயவு உங்க மேல இருக்கும்போது இழந்ததெல்லாம் கர்த்தர் திரும்ப தருவார். எத்தனை பேர் நம்புறீங்க? வருஷம் கடைசி சொன்ன 7 மடங்கு கர்த்தர் திரும்ப தர போறார். 7 மடங்கு நம்புறவங்க எல்லாம் ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாமே உனக்கு பல மடங்கா கர்த்தர் இருக்கும். ஒரு கார்லாம் உன் வீட்டுல இருக்காது, நிறைய இருக்கும். ஒரு வீட்டுக்கு நீ சொந்தக்காரல்ல, வீடுகளுக்கு சொந்தக்கார. தேசத்துல கர்த்தர் சட்டங்களை மாத்துறாரு. செல்வ மிகுதியை காணக்கூடிய வழியை கர்த்தர். கமான், தயவு உங்க மேல் இருக்குமானால் அனுக்கிரக வருஷத்தை அவர் கட்டளையிட்டார். profusely abounding year 2017 மகத்துவமாய் இருப்பீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இன்னொரு வார்த்தை உங்களை பார்த்து சொல்ல போறேன். இந்த வருஷம் உங்களை கர்த்தர் கனப்படுத்துவார். கனமா இருப்பீங்க. இந்த கனம் அல்ல, செல்வாக்க சொன்ன. God will honor you. அப்படியும் இருங்க, அதுவும் நல்லது. என்ன மாதிரி ஒல்லியா இருக்காதீங்க, பார்த்தா ஒரு பயம் இருக்கணும். ஹானர் எல்லாம் சொல்லுங்க. ஹானர். உங்களை கர்த்தர் இந்த வருஷம் கனம் பண்ணுவாருங்க. நீங்க போய் நிக்கிற இடத்துலாம் உங்க முகத்துல இருக்கிற பிரகாசத்தினால உங்களை கர்த்தர் கனம் பண்ணுவாரு. உங்களை எவ்வளவு ஏதாவது சொன்னாங்கன்னா, மத்தேயு உங்களை பத்தி அப்படி இப்படி ஏதாவது சொன்னாங்கன்னா, நீங்கள் என்ன செய்ய வேண்டுமாம்? நீங்கள் களி கூறுங்கள். 5:11 என் நிமித்தம் உங்களை யாராவது நிந்திச்சு, நீங்க ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டவங்களா? ஆமேன்னு சொல்ல பார்க்கலாம். இதுக்கு மேல இது ஆண்டவர் பிள்ளை ஆயிட்டீங்களா? ரட்சிக்கப்பட்டுட்டீங்களா? விசுவாசி ஆயிட்டீங்களா? உங்களை எவ்வளவு உன் குடும்பத்திலயோ, ரோட்லயோ, பக்கத்து வீட்லயோ எவனாவது உன்னை பத்தி ஏதாவது சொன்னானா, பல தீமையான மொழிகளை உன் பெயரில் பொய்யாய் சொல்வார்களானால் நீங்கள் யாரா இருக்கிறீர்கள்? பக்கத்து இந்த வெளிப்பாடு எனக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு. அப்ப அடுத்த வசனம் 12. நீங்கள் அப்படி உங்களை பத்தி எவ்வளவு ஏதாவது சொன்னா நீங்க என்ன பண்ணுமா? பக்கத்துல கொஞ்சம் குளிக்குதுல, சந்தோஷமா இரு. சர்ச்சில் வந்து டான்ஸ் ஆடு. பரலோகத்தில் உங்கள் பலன். உடனே நம்மால என்ன சொல்லுவாங்கன்னா, பரலோகத்தில் உங்களுக்கு பலன் மிகுதியா இருக்கும். அங்கே போகும்போது ஹalleluya, இந்த glory இந்த by and by, இந்த heavenly. அங்க உனக்கு எதுக்கு பிரதிபலன்? அங்க எல்லாம் அங்க இருக்கு. அங்க பட்டணத்தின் ரோடே கோல்டு. அங்க முத்துக்கள் எல்லாம் கோல்டு, டைமண்ட், எல்லாமே அழகு. இயேசுவே கூட இருக்கிறாரு. அங்க உனக்கு பிரதிபலனே தேவையில்லை. ஏன்னா அங்க பிரதிபலம் மட்டும்தான் இருக்கு. அங்க உனக்கு எல்லாமே நிறைவா இருக்கும். உனக்கு எந்த குறைச்சலுமே இருக்காது. இங்கதான் நமக்கு சோறு வேணும், இங்கதான் பசிக்கும், இங்கதான் உனக்கு சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை கர்த்தர் ஆயத்தம் பண்ணணும். இதை நம்ம வசிக்கும் போது எனக்கு ஒரு வெளிப்பாடை கர்த்தர் தந்தார். என்ன வெளிப்பாடுனா, அப்படின்னா நம்மளை திட்டாதவங்க எல்லாம் இனி நம்ம திட்டுற மாதிரி நடக்கணும். பக்கத்துல திட்டலனா பிரதிபலன் இல்ல. அப்ப பிரதிபலன் வரணும், என்ன செய்யணும்? திட்டுவாங்க. அதுக்குன்னு எல்லாரும் என்ன திட்டியான்னு சொல்லிட்டு இருக்காத. நீ பாட்டு சந்தோஷமா இரு. தானாவே சில நாய்கள் வாய் கொலைக்கும். நிறைய பேர் நினைச்சாங்கன்னா, இவரை ஈன்னு பண்ணா இவர் இப்படியே ஆயிடுவார். இவர் ஈன்னு பண்ண இவர் ஈன்னு போயிட்டு இருக்கார். ஏன்னா நீ திட்ட பிரதிபலன். I have a revelation now. Dogs bark. சும்மா ரோட்ல போற நாய் என்ன பார்த்து கொலைக்குது. நான் கேட்டேன், உனக்கு எனக்கு சம்பந்தமே? நீ ஒரு நாய், நான் ஒரு மனுஷன். நீ ஏன் கொலைக்கிற? அப்படி நான் நாய், நான் கொலைப்பேன். நான் சொன்ன, நீ கொலை, என்னுடைய வேலை. சண்டே வந்து சந்தோஷம் சொல்ல பரலோகத்தில் எனக்கு பிரதிபலன்கள். அங்க இருக்கிற பிரதிபலன் அத்தனையும் 12 மாதமும் உனக்கு கர்த்தர் இந்த பூமியில கட்டவிழ்ப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ப்ரமோஷன் வருது. கர்த்தர் உன்னை கனப்படுத்துவார். ஹானர். கரங்களை மேல எங்க வைக்கப்பட்டியோ, எங்கே நாணம் அடைந்தியோ, அதே பங்கில, அதே பொக்கிஷத்துல இரட்டத்தனையான பலன்களை தந்து நித்திய மகிழ்ச்சியும் சிரசன் மேல வைத்து வெட்கப்பட்ட இடத்துல உன்னை கர்த்தர் ஹானர் பண்ணுவார், உன்னை கனப்படுத்துவார் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். சொல்லுங்க ஒரு ஹே. He will honor you. உன்னை தள்ளனவங்க, திட்டினவங்க, ஏளனம் பண்ணவங்க எல்லாம்
ஷால் போடுற நாள் வருது. உன்னை ஓர ஒதுக்கணவங்க முன்னாடி உன் தலையை கர்த்தர் உயர்த்துவாரு. டபுள் போர்ஷன் இஸ் கமிங். உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். நம்பர் இன்னொன்னு, உங்க இந்த தயவு உங்க மேல இருந்துச்சுன்னா உங்க சொத்துக்கள்லாம் நிறைய ஆயிடும். சொத்துனாவே எல்லாம் ஒரு மாதிரி பாக்குறீங்க. நான் சொன்னா நீங்க ஆமேன்னு சொல்வீங்களா? உங்களுக்கு சொத்துக்கள் நிறைய ஆயிடும். சிலர் சொல்லவே இல்லை, ஏன்னா அவங்களுக்கு நம்பிக்கையும் இல்லை. எப்படியும் வருகையில் இந்த ஏழை என்னை சேர்த்து எப்படியாவது கொண்டு போய் சேர்த்தா நான் போய் சேர்ந்துடுறேன்னு. கமான், பக்கத்து சொல்லுங்க, இந்த தயவு என் மேல இருக்க இருக்க அடுத்த 10 வருஷத்துல என் எல்லைகளை கர்த்தர் பெரிதாக்குவார். பக்கத்து சொல்லுங்க, எனக்கு எப்படிலாம் தெரியாது, ஆனா நிறைய சொத்துக்களை கர்த்தர் எனக்கு தருவார். இன்க்ரீஸ் ஆஃப் அசெட்ஸ் 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 அசெட் கர்த்தர் தருவார். அதுக்காக ஓடிக்கிட்டு இருக்காத, கர்த்தரை தேடு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாவற்றையும் உங்களுக்கு கூட கொடுப்பார். He gives you more than you need. Amen. Hallelujah. Greater victory. இதுவரையும் கண்டிராத வெற்றி. கரங்களை மேல வைத்தும் போது இந்த வார்த்தையை சொல்லி கடந்து போறேன். எத்தனையோ வருஷம் இல்லாத வெற்றிகள் மிக பெரிதாக 2017 கர்த்தர் உங்களுக்கு தருவார். இன்னொரு வார்த்தை உங்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். இதெல்லாம் ரேமா வார்த்தை, எழுதிக்கோங்க. உங்களை ரெக்கக்னைஸே பண்ணாதவங்க எல்லாம் உங்களை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. இந்த தயவு உங்க மேல இருக்கும்போது, இதுக்கு முன்னாடி உன்னை பார்த்தா கண்டுக்காம பெரிய அப்படின்னு போனவன் வேற வழி இல்லை, உன்கிட்ட வந்துதான் ஆகணும். உன்னை ரெக்கக்னைஸ் பண்ற அளவிற்கு கர்த்தர் உன்னை நடத்துவார். He will recognize you. People will recognize you. Amen. நான் ஊழியத்தை தொடங்கும் போது சிலர்கிட்ட சொன்னாங்க, என்ன அந்த சின்ன தம்பி பயங்கரமா வர்ஷிப் எல்லாம் பண்றார், இப்படிலாம் பண்றார். அதெல்லாம் எத்தனை நாளுங்க நிலைக்கும்? அதெல்லாம் சின்ன பையங்க இப்பதான் குதிப்பாங்க, நம்ம பார்க்காத பையங்களா? இன்னும் பையனா தான் இருக்கேன். சொல்லி 23 வருஷம் ஆச்சு. 23 வருஷம் கர்த்தருடைய கிருபையில் நின்று இருக்கிறோம். இப்ப நான் சொல்றேன், இன்னும் கொஞ்சம் தூரத்துல சென்னையிலே நான் தான் பெரிய பாஸ்டர். போராம பிடிச்ச அந்த அல்லையில நீயே வச்சுக்கோ. ஏன் இதை சொல்றேன்? எனக்காக சொல்லல. உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணாதவங்க எல்லாம் உன்னை ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த முகப்பிரகாசம், இந்த தயவு, இந்த காருண்யம் உங்க மேல இருக்கும்போது எல்லாமே ஒரு வித்தியாசத்துல கர்த்தர் நடத்துவார். பக்கத்துல என்னை கண்டுக்காதவங்க எல்லாம் சொல்லி ஏதோ ஒரு தோற்றம் மாற்றம், ஒரு வித்தியாசம் கர்த்தர் ஏற்படுத்துவார். இன்னொன்னு நடக்கும் உங்க வாழ்க்கையில. எல்லாம் தீர்க்க தரிசனம் நான் சொல்லிட்டு இருக்கேன். இதே வேற யாரும் அந்த கண்ணெல்லாம் இப்படி சிமிட்டி I'm prophesying, man. I speak. பாஸ்டர், நீங்க தீர்க்க தரிசனம் சொல்றீங்க, இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது பாஸ்டர். நீங்க ஒரு மாதிரி அது ஆவியில இருந்து அப்படி இப்படிலாம் சொல்லணும்ல. நான் சும்மா சொன்னாலே தீர்க்க தரிசனம். நான் விஜயவாடா போயிருந்தேன், நோயல் சாமியல் வீட்டுக்கு. நானும் எங்க கூட ஒரு அண்ணன், ஒரு பெரிய ஊழிக்காரர். இப்பவும் மீட்டிங் முடிச்சோடனே 2 மணிக்கு எனக்கு பினாக்கினி எக்ஸ்பிரஸ் விஜயவாடா டு சென்னை. என் கூட வந்தவங்கலாம் அடுத்த நாள் காலையில புறப்பட்டு சாயங்காலம் தான் வந்து சேருவாங்க. நைட் புறப்பட்டு காலையில் வருவாங்க, நான் நைட்டே போய் சேர்ந்துருவேன். அப்படின்னு சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அவர் பெரிய ஊழிக்காரன்னு பார்க்காம கொஞ்சம் நக்கல் இருக்கு பாருங்க. அண்ணே, நான் நைட்டெல்லாம் போயிடுவேன், நீங்க நாளைக்கு தானே வருவீங்க அப்படின்ட்டு. அவரு பெரியவர் பாருங்க, வாய் விட்டுறக்கூடாது. டப்புன்னு ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரு. நான் சொல்லாம ட்ரெயின் போவாதுறான்ட்டார். இவ்வளவுதாங்க சிரிச்சுட்டு தமாசா சொன்னாரு. நான் 2 மணிக்கு வேகமா அவர் கொண்டு போய் நோயல் சாமியில் என்ன ஸ்டேஷன்ல விட்டாரு. நான் போய் பினாக்கினி பிடிக்க ஓடி போறேன். அனௌன்ஸ் பண்றாங்க, பினாக்கினி லேட் பை 15 hours. என்ன திரும்ப நடந்துச்சு? திரும்ப வீட்டுல வந்து அவங்க போன ட்ரெயின்ல ஓட்டிக்கிட்டு போனேன். தேவ மனுஷர் மேல் தயவுகள் இருக்கும் போது அவங்க அப்படி கண்ணுகள்லாம் சிமிட்டிக்கிட்டுலாம் பண்ண வேணாம், சும்மா சொன்னா போதுங்க. இன்னைக்கு நான் சொல்லியிருக்கேன் பாருங்க, நிறைய ரேமா வார்த்தைகள், அத்தனை அசைவுகளும் உங்கள் குடும்பங்கள் காணாமல் போவதில்லை. சந்தோஷமா இருந்தவர் ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இன்னொன்னு ஆமென் சொல்லிடலாமா? நிறைய யுத்தங்களை நீங்க செய்ய மாட்டீங்க. ஒன்னு, இது ரொம்ப சீரியஸ். நீங்க கொஞ்சம் முகத்தை அப்படி டைட் பண்ணிக்கோங்க.
உங்களை பார்த்து சொல்ல போறேன். உங்களை ஒரு மாதிரி பண்றாங்க, அது பண்றாங்க, உன்னை ஏளனம் பண்றான், உன்னை ரொம்ப சீப்பா நினைச்சுக்கிறான், உன்னை ஒரு மாதிரி பண்ணலாம், உன்னை தூக்கி போட்டுலாம் அப்படின்னு நினைக்கிறான் பாருங்க. அந்த யுத்தத்தை கர்த்தர் முடிப்பார். நான் இதை சீரியஸா சொல்றேன், யாரும் சபிக்கல. உங்க கையை உயர்த்துங்க தேவ பிள்ளைங்கள்லாம். உங்களுக்கு விரோதமாய் எந்த வகையில எவனாகளும் போராடுவார்களானால் நீங்க சும்மா இருங்க. சில யுத்தங்கள் செய்யணும், நிறைய யுத்தங்கள் நீங்க சும்மா இருக்கணும். சொல்றேன் கேளுங்க. அவங்க தத்தளித்து கவிழ்ந்து கீழே விடுவார்கள். உன் தலையை கர்த்தர் உயர்த்தி இந்த தயவு இந்த ஃபேவர் உங்க மேல இருப்பதனால் உங்க வேலை இடத்துல, உங்க குடும்பத்தில், உங்க அக்கம் பக்கத்துல நிறைய யுத்தங்கள் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். கர்த்தர் உன் சார்பில் எழுந்தார்களை யுத்தங்களை செய்து முடிப்பார். The battle will become easier என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன். கையை தட்டி தான் ஒரு ஆமென் சொல்லிடுங்க பார்க்கலாம். ஹalleluya. பக்கத்துல இந்த யுத்தம் நான் செய்ய மாட்டேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். It is the favor of God upon my life. நோவாவுக்கு கர்த்தர் தயவை கொடுத்தார். எஸ்தர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ்தர் யூத பெண்மணி. ஆமென். அந்த நேரம் சரியான நேரத்துல ஒரு ஆணை தேசத்தில் வருகிறது. யூதர்களை கொல்ல போகிறார்கள். அவ மாமா வந்து சொல்றான், நீ போய் ராஜா கிட்ட பேசு. அவ போய் ராஜா கிட்ட பேச. நான் எப்படி போறேன்னு கேட்டா உங்களுக்கு மிச்ச கதையெல்லாம் தெரியும். ஆனாலும் போனால். ஆமென். எவ்வளோ பொம்பளைங்க அந்த ஊர்ல இருந்தாங்க. அவங்களெல்லாம் பார்த்து அந்த ராஜா ஆகா சீரியஸ் ராஜா, அகாவசரஸ் ராஜாவா இல்லங்க, அப்படியெல்லாம் சொல்ல என் வாயில வர்ற. ரொம்ப சிம்பிள். ஆஹா சீரியஸ் ராஜா. அவரே சீரியஸா இருக்கிறவரு. அவருக்கு எந்த பொம்பளையும் பிடிக்கல. ஆனா அந்த அம்மாவை பார்த்தோன்னே அவர் சொல்றார், என் தேசத்தின் பாதி இந்தியா வரைக்கும் அவருடைய ஆட்சி, half of my kingdom I am giving to you woman, you are my queen என்று சொல்லி யூதர்களை தப்ப வச்சாரே. அது என்னங்க அது? அது என்னங்க அது? அது என்னங்க அது? அது என்னங்க அது? அந்த ஆபிரகாம் மேல் இருந்த தயவு, அந்த ஈசாக்கின் மேல் இருந்த தயவு, அந்த நோவாக்கு கொடுத்த தயவு, அந்த 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 எஸ்தர் மேல் இருந்த தயவு, இன்னைக்கு இந்த காலை சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் மேல் அந்த தயவு இருக்குமானால் சொத்துகளின் பெருக்கத்தை கர்த்தர் ஏற்படுத்துவார். Favor can do a lot of things. The favor of God. Hallelujah. Hey. பக்கத்துல லேசா நான் மேல வந்துருவேன். அப்படி கதை சொன்னா எங்க பாட்டிங்களுக்கு பிடிக்கும். கதை சொல்வது என் வழக்கம் அல்ல. I don't like stories but I tell one. நான் பள்ளிக்கூடத்துல படிக்கும் போது, நான் சின்ன பையன், எங்க அப்பா கன்வென்ஷன் 4 நாள் PV லாசர் பேசினார். நல்லா பேசுவார், கேட்டுட்டே இருக்கலாம் அவர் பிரசங்கத்தை. 4வது நாள் எங்க வீடே குட்டி வீடு பாருங்க. பாஸ்டருங்க வர்றதும் போறதும், எங்க அம்மா குத்திக்கிட்டு சமைக்கிறதும், எங்க ஷூ சாக்ஸ் புக்கு எங்க இருக்குன்னு தெரியாது. வீடே அலங்கோலம். கடைசியா காலையில ஸ்கூல் போனோம். ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் கன்வென்ஷன் முடியும். எங்க அண்ணனுக்கு தெரியும். காலைல ஸ்கூலுக்கு போகும்போது தான் தேடுவோம். ஷூ காணோம், சாக்ஸ் காணோம். பெரிய குழப்பம். இவனுங்களுக்கெல்லாம் ஷூ கிடைச்சிச்சு, எனக்கு கிடைக்கல. சிலதெல்லாம் கிடைக்கலன்னா அதுலயும் தயவு இருக்கும். சரின்னு ஒரு வாட்டர் ஸ்லிப்பர் ஒன்று போட்டு பேகை மாட்டிட்டு பள்ளிக்கூடம் போயிட்டேன். ஆமேன். எங்க தமிழ் டீச்சர் தான் கிளாஸ் டீச்சர். ஆமேன். ஹிந்தி கிளாஸ்க்கு போனோம். நான் நைட்டு 12-1 மணி வரைக்கும் கன்வென்ஷன் இருந்தது பாருங்க. நல்ல தூக்கம். நடந்து போகும்போதே தூங்கிட்டு தான் போனேன். கிளாஸ்ல போனா லாஸ்ட் ஒல்லி குச்சி உயரம் லாஸ்ட் பெஞ்ச் உட்காந்துருக்கேன். நல்ல தூக்கம். அப்படி உட்கார்ந்துருக்கேனே தவிர அட்டெண்டன்ஸ் எடுத்துட்டாங்க. எஸ், இப்ப செருப்பை மறைச்சு உட்காந்துருக்கேன். ஏன்னா பார்த்தா உதவும் அப்படின்னு. ஏன்னா ஷூ போடணும் யூனிஃபார்ம்ல. திடீர்னு பார்த்தா 5 பேர் முன்னாடி நிக்கிறான். இந்த தூங்கு மூஞ்சிக்கு என்ன சொல்லுதுன்னா, ஷூ போடாதவங்க டீச்சர் முன்னாடி நிக்க வைக்கிறார். மரமண்ட மக்கு. அதனாலதான் கர்த்தர் ஊழியத்தை கொடுத்தாரு. போன மாசம் மூளையை ஸ்கேன் பண்ணாங்க. டாக்டர் சொன்னார் ஒண்ணுமே இல்லைன்னு. என்ன சொன்ன, நீ சொல்லாமலே எனக்கு தெரியும். மூளை இருந்தா நான் ஊழியக்காரனா இருக்க முடியுமா? திரும்ப கேட்டேன், டாக்டர் ஏதாவது இருக்காரு? ஒண்ணுமே இல்லை. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? So I went forward. செருப்படி அடிக்க போறாங்கன்னு போய் நிக்கிறேன். நின்றதுக்கு அப்புறம் தான் தெரியும் செருப்புக்கு கூப்பிடல, கிளாஸ் லீடரை செலக்ட் பண்றாங்களாம். போய் நிந்தனும் இல்லையோ டீச்சர் என்ன அப்படின்னாரு. நோ 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 ஸ்டாண்ட் 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 அப்படிட்டாங்க. நின்ட்டேன், அமைதியா நிக்கிறேன். கேட்டாங்க இவனுக்கு எத்தனை ஓட்டு, கை தூக்கு. 1 2 3 3. இவனுக்கு எத்தனை ஓட்டு? 2. இவனுக்கு. எனக்கு 17 ஓட்டு.
செருப்பு காணாம தூக்கத்துல போன என்ன கிளாஸ் லீடரா மாத்துறதுக்கு என் தேவன் அன்னைக்கு மட்டும் செருப்பு ஷூ கிடைச்சிருந்தா முன்னாடி போயிருப்பேன். நானு என்ன பார்த்தா அந்த டீச்சருக்கு லீடர் மாதிரியே தெரியல. தேவனுடைய தயவு உங்க மேல வரும்போது he can take you from nowhere to somewhere and nobody to somebody. 12 வருஷம் பாடுள்ளவள் இயேசுவின் வஸ்திர தொங்கலை தொடுகிற வரைக்கும் கூட்டத்திலும் எடையிலும் தள்ளி ஒதுக்கி எல்லாரும் சபிக்கப்பட்டவளாய் நியாயப்பிரமாணத்தை மீறுகளாய் ஒதுக்கி தள்ளினார்கள். ஆனா வஸ்திர தொங்கலை தொட்ட ஒரு நிமிஷத்தில் அவருடைய கம்ப்ளீட் ஸ்டேட்டஸ் கர்த்தர் மாத்துறார். அந்த ரோட்ல நிக்க வச்சு ஆண்டவர் சொல்றார், மகளே என்று கூப்பிட்டாரே. நோபடியா வந்தவள் ஒரு நிமிஷத்துல சம்படியா கர்த்தர் மாத்திய என் இயேசுவின் காருண்யம் இந்த 2017 வருஷத்தில் உங்களை அசிஸ்ட் பண்ண, உங்களை என்டார்ஸ் பண்ண, உங்களை உதவி செய்யும், உங்க யுத்தங்களை ஜெயிக்கும், உங்களை வாழ வைக்கும், உங்களை உயர்த்தும், உங்களை ஜெயமாய் மாற்றும், உங்களை ரெகக்னைஸ் பண்ணும், உன்னை உயரத்துல வைக்கும், உனக்கு ப்ரமோஷன் தரும், உன்னை வெற்றியில் வைத்து அழகு பார்ப்பார். கர்த்தர் கைவிடவே மாட்டார். விசுவாசிக்கிறீங்க? அவர் ஆமேன் சொல்ல மாட்டீங்களா? God can do great things. ஆமேன். இந்த சூழ்நிலையில் இந்த கால அளவில் தான் கர்த்தர் இந்த தலைமுறையில் உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் எத்தனை பேர் நம்புறீங்க? கர்த்தர் உன்னை குறித்து ஒரு பெரிய நோக்கத்தை வச்சிருக்கிறாரு. எத்தனையோ இளைஞர்கள் இஸ்ரவேலில் இருந்த போதிலும் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருந்த சாதாரண தாவீதை தானே கர்த்தர் கண்டார். ஆமேன். எத்தனையோ பெண்மணிகள் பலஸ்தீனாவில் இருந்தும் கர்த்தர் ஒரு மரியாதை மட்டும்தானே கண்டார். இன்றைக்கு அந்த தயவு உன்னை தேடி நியூ லைஃப் சர்ச்சில் எத்தனையோ லட்சங்களுக்கு நடுவே, எத்தனையோ கோடி மக்களுக்கு நடுவே உன்னை தனித்து காட்டக்கூடிய மகத்துவமான சில வழிகளை தெரிந்து கொண்டு ஆசீர்வதிக்க தேவாதி தேவனின் தயவு நியூ லைஃப் சர்ச்சில் உன்னை தேடி வந்திருக்கு. நான் விசுவாசிக்கிறேன் சொல்றேங்க. ஹல்லேலூயா. ஆமென். ஆமென். கர்த்தர் உன்னை வாழ வச்சு உன்னை உயர்த்தி வழி நடத்துவார். கர்த்தர் உன்னை மகத்துவத்தோடு நடத்தி உன்னை ஜெயத்தில் காத்துக் கொள்வார். எத்தனை நம்புறீங்க? ஆண்டவர் ஒண்ணு சொன்னா அது நடந்துரும். ஆமென். ஆதியாகமம் 15 முடிச்சிட்டேன், நீங்க வாசிக்க வேணாம். ஆண்டவர் சொன்னார், ஆபிரகாமே உன்னுடைய சந்ததிகள் தேசத்துல பெருகுவார்கள். ஆனா அதுக்கப்புறம் they will afflict 400 வருஷம் அவங்களுக்கு வேதனை கொடுப்பாங்க. 15-13 ஆதியாகமத்தில். and also the nation whom they serve I will judge. அவங்கள யாரெல்லாம் ஒடுக்குறாங்களோ அவங்கள நான் ஒடுக்குவேன். after that they shall come out with great possessions. இந்த வார்த்தையை நான் தீர்க்கதரிசனமா எடுத்துக்க போறேன். listen to me. ஆண்டவர் ஆபிரகாமுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுத்தார், தீர்க்கதரிசனத்தை கொடுக்கிறார். உன் சந்ததியை என்ன செய்வேன்? பெருக செய்வேன். ஆனா பெருக செஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அடிமைகளா இருப்பாங்க, எனக்கு தெரியுது. ஆனா கவலைப்படாத, 400 வருஷத்துக்கு பின்னாடி நான் வந்து அவங்கள வெளியே கொண்டு வருவேன். ஆனா அவங்களை அடிமை பண்ணவங்களை நான் தண்டிப்பேன். ஆனா உங்க ஜனங்க, உன்னுடைய சந்ததி வெளியே வரும்போது லேசா வரமாட்டாங்க, செல்வத்தோடு வருவார்கள். 430 வருஷம் எகிப்தில் அடிமையாயிருந்த இஸ்ரவேலை ஆண்டவர் ஆதியாகமம் 15-13-14 சொன்ன வார்த்தையின்படி கர்த்தர் வெளியே கொண்டு வரார். பரவோன் வீராப்புனா வீராப்பு, ஆமென் சொல்ல மாட்டீங்களா? விடமாட்டேன்றான். ரத்தத்தை பார்த்தா விடமாட்டேன்றான், தவளையை பார்த்தா விடமாட்டேன்றான். கடைசியில குழந்தைங்க மேல கைய வச்சாரு. என்னை பார்த்து உன்னையும் ஒண்ணு சொல்லிடுறேன், நான் எச்சரிக்கிற ஆள் கிடையாது. அமேன் சொல்ல மாட்டீங்களா? ஒண்ணு சொல்லிடுறேன், அமேன் சொல்ல மாட்டீங்களா? தேவன் தன் ஜனத்தை நடத்தும் போது ஒண்ணு தள்ளி நில்லு, இல்ல அவங்க கூட ஒட்டி நில்லு. அவனை எதிர்த்து நிற்பது உனக்கு என்னைக்குமே. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் அவளை வெளியே கொண்டு வருவேன். இதுதான் இன்னைக்கு உங்களை பத்தின தீர்க்க தரிசனம். கரங்களை மேல உயர்த்தி ஆண்டவர் சொல்றார், உன்னை ஒடுக்கின சத்துரு கோட்டையிலிருந்து இந்த அளவுதான் நீ இருக்கணும், அடிமையாதான் இருக்கணும், நீ ஏழையாதான் இருக்கணும், சொத்து சுதந்திரம் உனக்கு இருக்கக்கூடாது என்று இஸ்ரவேலை எகிப்தில் மடங்கடிக்க செய்த கடுங்கோல் அடிமைத்தன ஆவிகளை விட்டு கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வர்ற நேரம், அவர் எழுந்தருளி சியோனுக்கு தய பாராட்டுகிற முன் குறிக்கப்பட்ட டெசிக்னேட்டட் டைம் வந்தாச்சு. ஆனா இந்த முறை கர்த்தர் உன்னை வெளியே 2017 கொண்டு வரும்போது, நான் இந்த வார்த்தைக்கு நீங்க நிறைய பேர் விசுவாசத்தோடு என் கூட வரணும். நீங்க ஏழையா வரமாட்டீங்க, நீங்க சொத்து சுதந்திரங்களோடு. இவ்வளவு நேரம் நான் சொன்ன, இவ்வளவு நேரம் நான் உங்களை பார்த்து சொன்ன எல்லா வார்த்தைக்கும் சொந்தக்காரராய் நீங்கள் வெளியே வருவீர்கள் என்று இயேசுவின் நாமத்தில் அறிவிக்கிறேன்.
கையை தலைக்கு மேல தட்டி ஆமென்னு சொல்ல மாட்டீங்களா? அப்படியே ஆக கடவது. ஹல்லேலூயா. கரங்களை மேல உயர்த்தணும். உங்களை யாராவது அழுத்தவோ அமுக்குவோ நினைச்சா அவங்க தேவனுடைய அசைவுகளை காண்பார்கள். தேவன் இரக்கம் உள்ளவர். ஆனா தான் ஜனத்தை அவர் விட்டு கொடுக்கிற மாதிரி பக்கத்துல இப்ப தைரியமா சொல்ல, நான் ஒரு புள்ளங்க, அவர் யாரை விட்டு கொடுத்தாலும் என்ன விட்டு, நல்லா நல்லா சொல்லுங்க சொல்லுங்க இன்னொரு வாட்டி, அவர் யாரை விட்டு கொடுத்தாலும் என்ன விட்டு கொடுக்கவே. நம்புறீங்களா? அத நம்புறீங்களா? அதான் தயவு. இப்ப நான் உங்களை பார்த்து கேட்கிறேன், உன்னை விட்டு கொடுக்காதவருக்கு உனக்கு நிக்கிறதுக்கு நீ என்ன கிழிச்சிட்ட? பக்க கிருபதான், கர்த்தருடைய சுத்த 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 கிருபை. Just the grace of God. ஆகையால் கிருபை சார்ந்து சொல்றேன், நீங்க நலமா இருப்பீர்கள். நீங்க உயரத்தின் மகத்துவங்களை காண்பீங்க, ஜெயத்தை சுதந்திரிப்பீர்கள், வெற்றியை காண்பீர்கள். மோசே போனான், ஆமென், புறப்பட்டான். எகிப்தின் இருந்து இஸ்ரவேலுக்கு போனார்கள், ஜெயத்தை கண்டார்கள். தயவு வருகிறது. எனக்குள்ள இருக்கிற ஆவியானவர் இப்படி சொல்லணும்னு பல நேரம் உணர்த்திருக்கிறாரு. ஆனா நீங்க கையை உயர்த்தினாதான் நான் சொல்லுவேன். உங்கள் ஆண்டவர் ஒரு லட்சியத்தை நோக்கி கொண்டு போறார். அங்க கொண்டு போறதுக்கு தான் இந்த நேரம், இந்த செட் ப்ரோக்ராம். கர்த்தர் உன்னை பல காரியத்துல நடத்துறார். இப்ப நான் எப்படி சொல்றேன், நான் பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கும் போதே அந்த அசைவுகளை கர்த்தர் ஏற்படுத்தி, இது எல்லாமே உன்னை லட்சிய கரையில் சேர்ப்பதற்காக தான் கர்த்தர் உன்னை நடத்துறார் என்று உங்க ஊழிக்காரன் இருக்கிற நான் விசுவாசிக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு ஜெயத்துல கர்த்தர் உங்களை நடத்தி தேவ கிருபை நிறைவோடு கூட கர்த்தர் காத்துக்கொள்வார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. திஸ் இஸ் a set time. பக்கத்துல இதுதான் என்னுடைய நேரம். கர்த்தருடைய சமயம் வந்தாச்சு. கோல் சர்ப்பமா மாறப்போகுது, சர்ப்பம் கோலாய் மாறப்போகிறது. நியாய தீர்ப்பு அந்த ஜாதிகள் மேல வரும். ஆனா கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். பூமியை மிகுந்த காரில் மூடும், ஆனா உன்னையோ கர்த்தர் உண்மையில கர்த்தர் வெளிச்சம் உதிக்கும். ஜாதி ஜனங்களை கர்த்தர் மோதி அசைப்பாரு, ஆனா உன்னை கர்த்தர் கைவிட மாட்டாரு. தயவு வந்து உள்ள பிரவேசிக்க வேண்டிய நேரம் வந்தாயிடுச்சு. நான் நம்புகிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனையோ வருஷம் இல்லாத ஒரு தயவு உங்க குடும்பத்தில் வந்து பிரவேசிக்க போகிறது. நீங்கள் தோற்க மாட்டீர்கள், நீங்கள் உடைய மாட்டீர்கள், நீங்கள் தத்தளிக்க மாட்டீர்கள், நீங்கள் கண்ணீர் விட மாட்டீர்கள், நீங்கள் சோர்ந்து போக மாட்டீர்கள். கர்த்தர் உன்னை குறித்து என்ன சொன்னாரோ சொன்னதை நீங்கள் எழுந்து செய்து முடிப்பீர்கள். ஹல்லேலூயா. ஒரு பாதுகாப்பின் நிறைவுல கர்த்தர் உன்னை வைப்பாரு. உன்னை கர்த்தர் கைவிடவே மாட்டார். எதுவுமே நம்புறீங்க? கர்த்தர் உன்னை பாதுகாக்கிறார். இந்த வாக்கு தத்தத்தை ஆதியாகமத்தில் கர்த்தர் கொடுத்தாரு. மீண்டும் மோசே தெரிந்து கொண்டு மோசே அரமனைக்கு போறான். ரத்தம் வருது, பல வாதைகள் வருது. பரவோன் கோபத்தில் இருக்கிறான். பல நேரம் அவனுக்கு அப்படியே மோசே அப்படியே கொன்னுன்னு நினைக்கிறான். நான் ஒரே ஒரு கேள்வி, கொன்னானா? பக்க சொல்ல, யாரும் என்ன முடிக்க முடியாது. கரங்களை மேல நான் உங்களை பார்த்து சொல்றேன், உன்னை ஆண்டவர் முடிக்கிற வரைக்கும். 120வது வயசில் கண்கள் மங்கவில்லை, மோசையின் கண்கள் மங்கவில்லை, பெலன் குன்றி போகவில்லை. அந்த நாள் வரைக்கும் மோசையை பாதுகாத்த தெய்வம் உன்னை வழி நடத்தும். இந்த லட்சியக்கரை நோக்கி போகும் பாதையில் உன்னை பாதுகாக்க வல்லவராய் இருக்கிறார். அந்த பாதுகாப்பு எனக்கு வேணும்னு சொல்ற மட்டும் 2 கையை உயர்த்தி சொல்லுங்க. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிற நான் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குகிறேன். ஆமென். God will protect you. God will protect you. God will preserve you. உன்னை கர்த்தர் பாதுகாத்து வழி நடத்துவார். ஒரு தீங்கு முனை அணுகாது. அதை உன் கூடாரத்தை அணுகாமல் உன்னை பலத்தோடு காத்து நீ சேர வேண்டிய தூரம் சென்று சேரும் வரைக்கும். பக்கத்துல கடவுள் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்திருக்கிறார். மோசே போய் நிக்கிறான், வரான், போறான், வரான், உள்ள போறான், இழுத்து போடுறாங்க, தூக்கி போடுறாங்க. ஆனா மோசையை முடிக்க, எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் 120 வயசுல பிரியாணி சாப்பிட்டு நல்ல ஆரோக்கியத்தோடு நல்ல மரணத்தை காண கர்த்தர் கிருபை தந்தார். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்ம எல்லாருமே 100 வயசை தாண்டுகிற உங்கள் சரீரம் பலனடைவதாக. நீடித்த ஆயுசினால் இந்த வார்த்தைக்கு எல்லாரும் ஆமென் சொல்லணும். சத்ருவனுடைய பலவீனங்கள், சத்ரு கொண்டு வரும் பலவீனங்கள் உங்களை விட்டு அகன்று போகணும். கர்த்தர் உங்களுக்கு 100ஐ தாண்டி 120 ஆண்டுகள் காணத்தக்க பலம், ஆரோக்கியம், நிறைவு, பாதுகாப்பு, சரீர பலன் உங்கள் மேல் இருப்பதாக 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 என்று நான் வேண்டி கேட்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Hey, you are on an assignment.
உன்னை கர்த்தர் அனுப்பியிருக்காருனா உன்னை அவர் முடிக்கிற வரைக்கும் உன்னை எவனும் முடிக்கவே. ஹல்லேலூயா. ஆமென். 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 என்னை தொடுகிறவன் என் கண்மணியை தொடுகிறான். ஆமென் சொல்ல மாட்டேன். பக்கத்துல ஒருத்தர் கையை பிடிச்சு சொல்லுங்க, நான் ரொம்ப வருஷம் இங்கதான் இருப்பேன். அதெல்லாம் சொல்லுங்க, அதுல நியூ லைஃப் சர்ச்சில் தான் இருப்பேன். கர்த்தர் தன் சிங்காசனத்தை நிலைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. கடைசி வார்த்தை நீங்க பக்கத்துல சொன்னா என் வார்த்தை முடிச்சு. நிறைய சும்மா ஒரு டேர்ம்ஸா உங்களுக்கு கொடுத்திருக்கேன், ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கேன், ஒரு வேர்டு கொடுத்திருக்கேன் ஃபேவரை பத்தி. பக்கத்துல ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, பிசாசுக்கு என்ன ஹேண்டில் பண்ண முடியல. ஒரு சீரியஸ் கேஸ ஒரு சீரியஸான டாக்டர் கிட்ட கொண்டு போனா அவர் செக் பண்ணிட்டு என்ன தெரியுமா சொல்றாரு, இது என்னால முடியாது. உங்களை நிறைய பேரை இன்னைக்கு சாத்தான் 2016 வரைக்கும் ஹேண்டில் பண்ணிட்டு இப்ப அவன் நரகத்துக்கு ரிப்போர்ட் அனுப்புகிறான். யார் யாரோ வேணா சமாளிக்கலாம், இந்த கேஸ் என் பர்வியூல இல்ல. நான் ஜெயிக்கிறேன்னு சொல்ற மட்டும் கையை தட்டி ஆமென் சொல்லுங்க. You are a winner man. You are a winner woman. You are a winner man. You are a winner woman. நீங்க ஜெயிப்பீங்க, நீங்க சாதிப்பீங்க, நீங்க கடந்து போவீங்க, நீங்க வெற்றியை சிறப்பீங்க. You are an impossible case for every demon around you. பிசாசுக்கு நீ impossible case. ஆமென். உன்னை அவனால இனி ஹேண்டில் பண்ண எத்தனை பேர் அப்படிப்பட்ட ஒரு விசுவாச நக்கலோடு இருப்பீங்க? கரங்களை வச்சு என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே என்னால் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. ஹே ஹே ஹalleluya. ஒரு விசுவாச முழக்கம் நியூ லைஃப் சர்ச்சில் கேட்கிறது. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். விசுவாசம் கேள்வினால வருது, கேள்வி கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து வருகிறது. My God is able and I am an impossible case to the devil. கரங்களை வச்சு பிசாசே உன்னால என்ன ஹேண்டில் பண்ண முடியாது, தள்ளி நில்லு, இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன். ஆமென். கையை தலைக்கு மேல சிரிச்சுக்கிட தட்டி ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியாக கடவுது. You are an impossible case. 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 Devil cannot handle you. Devil cannot handle you. Devil cannot handle you because the favor of God, the favor of God, the favor of God rest upon you like a shield. ஒரு கேடயம் போல் தயவு உன்னை மூடிக்கொண்டிருக்கிறது. அதிகார வரல நீட்டுங்க பார்க்கலாம். ஒரு கோடை கிளிங்க ஆமென் சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு சொல்லுங்க, தயவு என் மேல இருப்பதனால் இரத்த வளையத்தை என்னையும் என் குடும்பத்தையும் சுற்றி கிழிக்கிறேன். சுத்து ஒரு சுத்து. இனி எவனாகிலும் அந்த வளையத்தை தாண்டினால், அந்த வளையத்தை தாண்டினால் ஆபத்துகளை உணருவார்கள். நீ என் பிள்ளை, நீ என் நீதிமான், உன்னை நான் நேசிக்கிறேன், உனக்காக ஜீவனை தந்தேன், உன்னை வாழ வைப்பேன், உன்னை உயர்த்துவேன், உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை நான் கைவிடுவதும் இல்லை. Come on somebody, clap your hands and give him a shout of praise in the house of the Lord. Hey! Hey! இன்னொரு அடி கை நல்லா நீட்டுங்க பார்க்கலாம். மூஞ்சி எல்லாம் பக்கத்துல படுற மாதிரி நல்லா ரத்த இயேசுவின் நாமத்தில் ரத்த கோட நான் கிழிக்கிறேன். ஒரு தீங்கு முனை அணுகாமல் கர்த்தர் பாதுகாக்க போறார். கரங்களை போய் சொல்லுங்க, devil no trespassing. Amen. எல்லையை தாண்டி வராத. வருவே, ஆனா 6 மாசத்துல உன்னை கர்த்தர் முடிச்சிருவாரு. கரங்களை தட்டும் போது சொல்லட்டுமா, உங்களுடைய எல்லைகளை தாண்டி உங்களுக்கு தீங்கு செய்ய எவனேலும் நுழைவானையானால் கர்த்தர் உன் பட்சத்தில் யுத்தம் செய்வார். கர்த்தர் உன் பட்சத்தில் யுத்தம் செய்வார். உன்னை கைவிடாமல் கர்த்தர் காத்துக் கொள்வார். Come on somebody, எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? கையை தட்டி அன்னை பாஷையில் கர்த்தரை துதிக்க தொடங்குங்க. ஒரு மகத்துவமான தயவின் வெற்றி உங்கள் மேல் வந்து உதிப்பதை நான் காணுகிறேன். Receive his favor, 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 favor. தயவு, 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 தயவு உண்டாவதாக. ஹல்லேலூயா. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர், தாழ்த்தப்பட்டோரை தூக்குகிறீர். எழும்போமா. தடுக்கி விழுந்தோரை தாங்குகிறீர்,
தூக்குகிறீர். தகப்பனே, தந்தையே, உமக்குத்தான் எங்கள் ஆராதனை. தகப்பனே,